Hi guys, today we want to see the two important topic from unit number 14 that are phloem transport and translocation of sugar. First, phloem. We are already know xylem and phloem are vascular bundle. The xylem always conduct water and the phloem always conduct food material. The food synthesized by the leaf by the process of photosynthesis that are transported by the phloem, either the area of requirement or stored. ஒரு பிளான்ட்ஸில் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறவர் லீஃபாக தான் இருப்பார். ஸோ அப்படி ப்ரிப்பேர் ஆன ஃபுட் வந்து ஃப்ளோயம் வழியாக அந்த பிளான்ட்ஸுக்கு எங்கே ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கும், இல்லை ஃபுட் எங்கே சேமித்து வைக்கணுமோ ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துக்கும் கடத்தப்படுது. The phloem tissue is composed of sieve tube which have sieve plates. The cytoplasmic strand pass through the spores in the sieve plates. ஃப்ளோயத்தில் பார்த்திங்கன்னா sieve tube இருக்கும். அந்த sieve tube வந்து sieve பிளேட்டையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதே போல் அந்த sieve பிளேட் வழியாகவும் sieve tube வழியாகவும் ஃபுட் வந்து கடத்தப்படும். அது சைட்டோபிளாசத்தில் இருக்கிற சின்ன துளைகள் வழியாக மைனூட் ஸ்போர்ஸ் வழியாக ஃபுட் வந்து சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கும் கடத்தப்படுது. The phloem transport the food in the form of sucrose from source to sink. ஸோ phloem வந்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் சுக்ரோஸ் என்ற ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எங்கேருந்து எதுக்கு? ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க். இப்போ சோர்ஸ்னால் என்னென்னு தெரியணும், சிங்க்னா என்னென்னு தெரியணும். சோர்ஸ்னால் ஃபுட் எங்கே ப்ரிப்பேர் ஆகும், லீஃபில் ப்ரிப்பேர் ஆகும், அதுதான் சோர்ஸ். சிங்க் என்னென்ன, ஃபுட்டு எங்கே தேவைப்படுதோ, எந்தெந்த செல்லுக்கு ஃபுட்டு தேவைப்படுதோ அல்லது ஃபுட்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதுதான் சிங்க்கு. இப்போ பாருங்களேன், the source is the part of the plant that synthesize the food, example leaf. The sink is the part that need or store the food, but the source and sink may be reversed depend on the season or the plants needed. அப்போ சோர்ஸும் சிங்க்கும் பார்த்தீங்கன்னா மேபி ரிவர்ஸ்டாக இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி? சீசனை டிபெண்ட் பண்ணி அண்டு பிளான்ட்ஸ் நீட், பிளான்ட்ஸோட தேவையை டிபெண்ட் பண்ணி அது ரிவர்ஸாக இருக்கும். Since the source and sink relationship is variable, the direction of movement of the phloem can be upward or downward. ஸோ phloem பார்த்திங்கன்னா ஃபுட்டை அப்வேர்டாகவும் கடத்தும், டவுன்வேர்டாகவும் கடத்தும். தட் இஸ் பை டைரக்ஷனல். ஒன் இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் xylem பார்த்திங்கன்னா it always conduct the water in only unidirectional, that is upward. ஸோ ரூட்லேருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணி எப்பவுமே அப்வர்ட் மூமெண்ட்டாக தான் xylem கடத்தும். ஸோ xylem is only upward movement and phloem is bidirectional, that is upward and downwards. And next topic is translocation of sugar. Translocation means the bulk movement of substance from the higher concentration region to the lower concentration region. The mechanism of translocation of sugar from the source to sink is through the pressure flow hypothesis. ஸோ அழுத்த மாறுபாட்டு கோட்பாடு அப்படின்ற ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதீசிஸ் மூலமாக தான் ஃப்ளோயத்துலேருந்து ஃபுட்டு சோர்ஸ்லேருந்து சிங்க் வழியாக லீஃப்லேருந்து சிங்க்குக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த குளுக்கோஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் source leaf by photosynthesis, and in this glucose is converted into sucrose மாறுது. And sucrose move into the companion cells. Companion cell is the longest cell in phloem இருக்கிற longest cells தான் companion cells, and then into the living phloem sieve tube cells by active transport. ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து லீஃபில் ப்ரிப்பேர் ஆகுது,
குளுக்கோஸ்ன்ற ஃபார்மில் ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு சுக்ரோஸாக மாறுது. ஸோ அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதீசிஸ் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது. முதல்ல அது ப்ளோயத்தில் இருக்கிற லாங்கஸ்ட் செல்ஸான தான் கம்பேனியன் செல்ஸுக்குள்ளே போகும். கம்பேனியன் செல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சீவ் டியூபுக்குள்ளே அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் இஸ் டியூரிங் திஸ் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி வில் பி யூட்டிலைஸ்ட். இப்போது கம்பேனியன் செல்ஸ்லேருந்து சீவ் டியூபுக்குள்ளே சுக்ரோஸ் வந்து அதிகமாக கடத்தப்படும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹைப்பர்டானிக் கண்டிஷன் வந்து ப்ளோயத்தில் ஏற்படும். ஸோ ப்ளோயத்தில் ஹைப்பர்டானிக் கண்டிஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி வாட்டர் ஃப்ரம் த அட்ஜசன்ட் xylem மூவ் இன்டு த ப்ளோயம் பை ஆஸ்மோசிஸ். ஸோ ப்ளோயத்தில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் ஜைலத்தில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ்னாகும் ப்ளோயத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகும் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், த மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் டு த லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் through a semi-permeable membrane. The living cells of the xylem is act as a semi-permeable membrane, and as the result the osmotic pressure is built up. The phloem sap move into the area of lower pressures. ஜைலத்தில் இருக்கிற வாட்டர் மாலிகுல் ப்ளோயத்துக்குள்ளே வந்ததால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமானதுனால அங்கே இருக்கிற சுக்ரோஸை அப்படி கரைச்சி சாப் அப்புறம் லிக்விட் மூலயமா எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற இடத்துல இருக்கிற செல்ஸுக்கு அந்த சுக்ரோஸை கடத்தும். இந்த டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு தான் சொல்கிறோம். ஸோ பை த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சுக்ரோஸ் மூவ் இன் டு த செல்ஸ் வேர் இட் இஸ் யூட்டிலைஸ்டு ஆர் ஸ்டோர்டு ஆஸ் சுகர் ஆர் ரிமூவ்டு. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்து எந்த இடத்துல போயிட்டு தேவைப்படுதோ அல்லது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல போயிட்டு கொடுத்துட்ட பிறகு சுகர் பார்ட்டிகல்ஸ் மேபி ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ சுகர் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வில் பி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், வாட்டர் மூவ் அவுட் டு த ப்ளோயத்துலேருந்து வாட்டர் வெளியில் வந்து மீண்டும் ஜைலத்துக்கே போயிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச்.